கிளிக் டு ஹிட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் லப்பர் பந்து அந்த படத்தோட ரிவ்யூ இல்லைங்க, அந்த படத்தை பற்றின அப்ரிஷியேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா படம் வந்து நிறைய நாள் ஆகிட்டதுனால அதை பற்றின ஒரு அப்ரிஷியேஷன் வீடியோவாக பார்த்துருவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பண்ணுறேன். ஒரு கிராமத்து கிரிக்கெட்டை அழகாக நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின படம் தான் லப்பர் பந்து. அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண், ஸ்வாசிகா, சஞ்சனா, தேவதர்ஷினி, காளி வெங்கட், பாலசரவணன், ஜென்சன் திவாகர் இப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்ன? கிரிக்கெட் விளையாடுற 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்கு நடுவில் ஒரு ஈகோ கிளாஷ் இருக்குது. அவங்களோட ஈகோ கிளாஷ், அவங்களோட லவ், ஸோ அவங்களோட குடும்ப பின்னணி, இது எல்லாம் வந்து எப்படி வந்து கிரிக்கெட்டோட கலந்து அவங்களோட வாழ்க்கையில் பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படின்றது தான் சொல்லுது. 2 கிரிக்கெட்டர்களுக்கும் நடுவில் இருக்கிற ஈகோ வந்து வின் பண்ணிச்சா, இல்லை அவங்களோட குடும்பம் வந்து வின் பண்ணிச்சா, இல்லை கிரிக்கெட் வின் பண்ணிச்சா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இதில் வந்து அட்டகத்தி தினேஷ் இவர் தான் வந்து மெயின் பில்லர் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவரை வச்சு தான் வந்து கதை வந்து பின்னப்பட்டிருக்கு. ஸோ இவரோட கேரக்டர் வந்து சிறப்பாக வந்து பண்ணால் தான் மற்ற கேரக்டர்லாம் வந்து சிறப்பாக தெரியும் அப்படின்ற லெவலில் தான் கதை இருக்குது. அதை வந்து அட்டகத்தி தினேஷ் வந்து ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். ஒரு கிராமத்து கிரிக்கெட்டராக கைலி கட்டிட்டு வந்து ஆடுறது, நீ பொட்டு வச்ச தங்க குடம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பாடல் வந்து அவர் பேட்டிங் என்ட்ரி கொடுக்க போகும்போது வந்து ஒலிக்க விடுறது அப்படின்ற மாதிரி வந்து உண்மையிலே வந்துட்டு ஒரு கிராமத்து கிரிக்கெட்டில் வந்து எப்படி நடக்குமோ அப்படின்றத வந்து அப்படியே வந்து காட்டியிருந்தாங்க. அதாவது வந்துட்டு வந்தோடனே வந்துட்டு அவர் 6 அடிக்கிற விதமும் சரி, அதுக்கு அவர் ஸ்டைலாக வந்து காட்டுற விதமும் சரி, ஸோ டோட்டலி வந்து ஒரு டெக்னிக்கலாக ஒரு பேட்ஸ்மேன் வந்து எப்படி ஆடுவார்ன்ற மாதிரி வந்து சிறப்பாக காட்டியிருந்தாங்க. ஸோ அவர் அடித்த இந்த ஷாட்ஸும் வந்து சிறப்பான முறையில் வந்து படமாக்கப்பட்டிருந்தார். ஸோ அட்டகத்தி தினேஷ் கிரிக்கெட்டை மட்டும்தான் நல்லா விளையாடி இருந்தாரா? ஸோ கிரிக்கெட்டு ப்ளஸ் வந்துட்டு அதே மாதிரி வந்து காதல் காட்சிகளில், மனைவியோட காதல் காட்சிகள்லேயும் வந்து செமையாக எமோட் பண்ணியிருந்தார். அது போக வந்து மகளோட பாசமான காட்சிகள்லேயும் வந்து சிறப்பாக எமோட் பண்ணியிருந்தார். கிரிக்கெட்டில் மட்டும் அட்டகத்தி தினேஷ் வந்து அசத்தலை. மனைவியோட காதல் காட்சிகள், மகளோட பாசமான காட்சிகள், முக்கியமாக ஹரிஷ் கல்யாணோட ஒரு ஈகோ காட்சிகள், அது எல்லாத்துலேயுமே வந்து செமையாக அமௌண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ 2 பேருக்குமான அந்த ஈகோ கிளாஷு, அதில் வந்து அட்டகத்தி தினேஷ் காட்டுற அந்த முகபாவனைகள் எல்லாமே வந்து டாப் நாச்சுன்னு சொல்லணும். ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு இந்த கதைக்கு வந்து ஒரு முக்கிய சப்போர்ட்டாக வந்து இருந்திருக்கிறார். ஸோ அடுத்ததாக ஹரிஷ் கல்யாண், அதாவது வந்துட்டு அவர் வந்து பேட்ஸ்மேன் அப்படின்னா இவர் வந்து ஒரு பவுலர் ப்ளஸ் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து பேட்டிங்கில் சிறப்பாக இருக்கிறாருன்னா நான் பவுலிங்கில் சிறப்பாக இருக்கணும், அவரே வந்து அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு முடிவோட, சின்ன வயசுலேருந்தே ஒரு முடிவோடு இருக்கிற ஒரு ஹரிஷ் கல்யாண். அவர் கிரிக்கெட்டில் மட்டும் இல்லை, சஞ்சனாவோட காதல் காட்சிகள்லையும் சரி, தேவதர்ஷினியோட அம்மா பையன் இந்த மாதிரி பாசமான காட்சிகள்லையும் சரி, அட்டகத்தி தினேஷோட அந்த முறைச்சிக்கிட்டு அந்த கெத்து காட்டுற சீன்ஸ்லேயும் சரி, ஸோ சமூக நீதி பேசுகிற சீன்ஸ்லேயும் சரி, இந்த மாதிரி வந்து எல்லா இடங்களையும் வசனங்கள் பேசுகிற விதங்களையும் சரி, எல்லா இடங்கள்லையும் வந்து சிறப்பாக வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ அடுத்ததாக வந்து இதில் வந்து முக்கியமாக யார் பண்ணியிருக்காங்கன்னா அட்டகத்தி தினேஷோட மனைவியாக வர்ற ஸ்வாசிகா. ஸோ வந்துட்டு செமையாக பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க பண்ண சீன்லேயே வந்து ரொம்ப செமையான சீன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ வந்துட்டு இன்ட்ரோ சீன்லேயே வந்துட்டு அட்டகத்தி தினேஷ் கிரிக்கெட் விளையாடும்போது அவரை வந்து தடுக்கிறதுக்காக வர்றதும், டிராக்டரில் ஏற்றி அவரை கூட்டிகிட்டு போகிறதும், அதுக்கப்புறம் வந்து டிராக்டர்லேயே போயிட்டு பிச்சை வந்து சேதப்படுத்துறதுங்கிற மாதிரி அல்டிமேட்டாக வந்து ஒரு என்ட்ரி இருக்கும். அட்டகத்தி தினேஷோட ரொமான்ஸ் அந்த சீன்லையும், அவர்கிட்ட வந்து கோவப்படுற சீன்லையும், மகள்கிட்ட பாசம் காட்டுற சீன்லையும், அதே மாதிரி வந்து மாமியார் கிட்ட பாசம் காட்டுற சீன், இந்த மாதிரி வந்துட்டு பலவிதமான எமோஷன்ஸையும் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு சஞ்சனா, ஹரிஷ் கல்யாணோட பேர், அவங்க வந்துட்டு காதல் காட்சிகள்லையும் சரி, அப்பாவோட பாசமான காட்சிகள்லையும் சரி, அம்மா கிட்ட வந்து கோபமாக வந்து ஒரு கெத்து காட்டுற சீன்லையும் சரி, இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து செம்மையாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. தென் இந்த படத்தில் வந்துட்டு முக்கியமாக குறிப்பிடுற மாதிரி வந்து இன்னொரு ஆளை வந்து சொல்லி ஆகணும், ஜென்சன் திவாகர். அதாவது அட்டகத்தி தினேஷோட ஃப்ரெண்டாக வர்றாரு. அட்டகத்தி தினேஷ்க்கு ஒரு பில்டப் கொடுக்குற இடங்கள்லையும் சரி, அவர் அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டுக்கும் கவுண்டர் கொடுத்து, அதே மாதிரி எதிரணியினர் வெறுப்பேற்றுற விதத்துலையும் சரி, பாலசரவணனுக்கு எதிராக வந்து கவுண்டர் கொடுக்குறதாகட்டும், ஹரிஷ் கல்யாண் வந்து ஃபீல்டிங்கில் நிற்கும் போது அவர் கலாய்ச்சி சொல்கிற வசனங்களாகட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து செமையாக ஸ்கோர் பண்ணுறாரு ஜென்சன் திவாகர். அடுத்ததாக பாலசரவணன் படத்தோட இன்ட்ரோ சீன்லேயே வந்துட்டு ராசிதான் கை ராசிதான் அந்த பாடல் ஓடும்போது ராஜா ராஜா தான் ஒருத்தர் சொல்லும்போது ராஜா ராஜா தான், ஆனால் இந்த பாட்டை போடுறது வந்து தேவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிற இடத்துல வந்துட்டு சிரிப்பொலி வந்து ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஒன்லைன்லையும் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே கிட்ட வார்த்தையில் திட்டிக்குவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒன்லைன், அந்த இடங்களில் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்து கைதட்ட பெற வைக்கிறாரு. அடுத்ததாக காளி வெங்கட். காளி வெங்கட் வந்துட்டு எப்போவுமே வந்து எமோஷனலாக வந்து சிறப்பாகவே நடிப்பார். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஹரிஷ் கல்யாணோட டீம் கேப்டனாக, ஹரிஷ் கல்யாணுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக வந்து அவர் நடிச்சிருக்கிறாரு. ஸோ அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். வேறு என்னென்ன மாதிரி பாசிட்டிவ் இந்த படத்தில் வந்து இருக்குது? இந்த படத்தில் வந்து 2 சாங்ஸ் வந்து நல்லாயிருக்கு. பிஜிஎம் வந்து கிரிக்கெட் படத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும்.
இந்த படத்தில் வந்து வசனங்கள் அது ரொம்பவே சிறப்பாக இருக்குன்னு சொல்லணும். நீ வந்து காலனி வாத்தியார் பையன் தானடா அப்படின்றப்ப வாத்தியார் பையன் அப்படின்னு சொல்கிறது, ஒரு திறமைக்காரன் இன்னொரு திறமைக்காரன் ஒத்துக்கிறதே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி பாலசரவணன் சொல்கிற வசனம். அவனை மாதிரி தம்பி மாதிரின்னு சொல்கிற ஆளுகள் நம்பக்கூடாது, தம்பின்னு சொல்கிற ஆளுங்களை நம்பலாம், தம்பி மாதிரின்னு சொல்கிற ஆளுகளை தான் நம்பக்கூடாது, அவங்க தான் ரொம்ப டேஞ்சரானவங்க அப்படின்ற மாதிரி அந்த சொல்கிற வசனமாகட்டும். அது வந்து ஜாதி திமிரு, இது வந்து ஆம்பளை திமிரா அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஷ் கல்யாண் சொல்கிற வசனமாகட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து பல இடங்களில் வசனங்களை வந்து கைதட்டு போயிடுறாரு. ஸோ இந்த படத்தோட ஒளிப்பதிவு, அதே மாதிரி வந்து எடிட்டிங் வந்து பாராட்டியே ஆகணும். ஸோ இந்த படத்துக்கு தேவையான கரெக்டான விதத்தில் வந்து எந்த ஒரு இடத்துல தொய்வும் இல்லாமல், ஸோ அந்த கிரிக்கெட் காட்சிகள், ஃபேமிலி ட்ராமாஸ், இது எல்லாத்தையும் வந்து இணைச்ச விதத்தில் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லணும். ஒட்டுமொத்தமாக இந்த லப்பர் பந்து படம் வந்து கிராமத்து கிரிக்கெட்டோட நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் வந்து திருப்பி கொண்டு வந்தது அப்படின்னே சொல்லலாம். எப்படி இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி ஜாலி ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு அணி இருக்கும், அதே மாதிரி எங்கள் கிராமத்தில் வந்துட்டு விக்ரம் லெவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணி வந்து இருந்தது. எப்படி வந்து இந்த அட்டகத்தி தினேஷ் வந்து கைலி கட்டிட்டு வந்து ஆடுவாரோ, அதே மாதிரி வந்துட்டு எங்கள் ஊர்லேயும் வந்து முத்துப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் வந்து செமையாக வந்து 6 அடிப்பார். ஸோ பவுலிங்கில் வந்துட்டு எப்படி வந்து ஹரிஷ் கல்யாண் இருக்கிறாரோ அதே மாதிரி வந்துட்டு பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்ட் பாலர் வந்து இருப்பார். ஸோ அவரும் வந்து எப்படி ஹரிஷ் கல்யாண் மாதிரி அவரும் வந்து செமையாக வந்து பாலிங் போடுவார். ஹரிஷ் கல்யாண் மாதிரி ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸும் கொடுப்பார். ஒவ்வொரு சம்மர் லீவ்லேயும் அந்த டோர்னமெண்ட் மேட்ச் வந்து நடக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துகிறேன். அதே மாதிரி வந்துட்டு கமிட்டி டீம் வந்து அவங்க எப்படி ஃபைனல் போகிறாங்களோ அதே மாதிரி கமிட்டி டீம் வந்து செமிஃபைனல் போய் ஆடுவாங்க. ஸோ இந்த மாதிரி செமையாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது இந்த லப்பர் பந்து படத்தோட. இதுவரையும் அந்த கிரிக்கெட் படங்கள் எல்லாத்துலேயும் வந்துட்டு பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர் இவங்க 2 பேரையும் தான் வந்து சிறப்பாக காட்டியிருக்காங்க. இதில் வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குது, ஃபீல்டர் அப்படின்ற டிபார்ட்மெண்ட். ஃபீல்டிங்னால ஒரு டீம் கட்டி தர நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு எந்த ஒரு படமே இது வரைக்கும் காட்டலை. இது வரையும் வந்து சென்னை 28 அதுலேயும் வந்து ஃபீல்டிங்க்கு முக்கியத்துவம் கொடுத்து பெருசாக காமிச்சிருக்க மாட்டாங்க. ஃபீல்டரை தனியாக சொல்கிறேன், ஃபீல்டரை தனியாக ஒரு ஹீரோவா இல்லை அவங்களுக்கு ஒரு முக்கிய கேரக்டராக வந்து கொடுத்து காமிச்சிருக்க மாட்டாங்க. அது போல் வந்துட்டு ஜீவா படத்துலையும் சரி, ப்ளூ ஸ்டார் படத்துலையும் சரி, அதே மாதிரி வந்து லப்பர் பந்து இந்த படத்துலையும் சரி ஃபீல்டிங்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பெருசாக காமிச்சிருக்க மாட்டாங்க. அது வந்து இந்த படத்தில் ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனி வந்து கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு படம் வந்தால் அதில் வந்து ஃபீல்டிங்க்கு முக்கியத்துவம் கொடுத்து காட்சிகள் அமைக்கப்பட்டால் நல்லா இருக்கும் அப்படின்றதான் என்னோட கருத்து. இந்த படத்தை வந்து நிறைய பேர் வந்து பாராட்டியிருக்காங்க. ஸோ முக்கியமாக வந்துட்டு இந்தியன் அணியோட சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின், நாங்கள் வெற்றி நாயகன் அஸ்வின் சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டோமே, அந்த அஸ்வின் தான். ஸோ அவர் வந்து பாராட்டியிருந்தார். அவர் பாராட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கார்டை பார்க்கும்போது ரொம்பவே பெருமையாக இருந்தது. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு படித்து பார்க்கும்போது தான் அவரோட பாலிடிக்ஸ் வந்து அதில் வந்து தெரிஞ்சது. சமீபத்தில் வெளிவந்த கிரிக்கெட் படங்களில் உள்ள கிளீஷேக்கள் எதுவும் இல்லாமல் இந்த படம் வந்து சிறப்பாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கிளீஷேக்கள்னு அவர் எதை வந்து சொல்ல வராருன்னு தெரில. ப்ளூ ஸ்டார் படத்தில் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வை காமிச்சிருப்பாங்க, அது வந்து ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் படம். ஜீவா படத்தில் வந்துட்டு செலெக்ஷனில் வந்து என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் வந்து நடக்குதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த படம்லாம் இவருக்கு வந்து பிடிக்கல. இந்த படத்துலையும் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது, அதை வந்து பூதாகரமாக காமிக்காமல் ஒரு சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அவருக்கு இந்த படம் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்றது தெரியல. ஆஷ்னா உன்னை நல்லவர்னு நினச்சா நீமா எப்படி? ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் படத்தை வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதத்தில் காட்டலாம். இதை இப்படி தான் காட்டணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். ஸோ அந்த அனுபவத்தை வச்சு அவங்க ஒரு படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. பாதிக்கப்பட்டவங்க தரப்புலேருந்து ஒரு கதையை வந்து கட்டமைப்பாங்க. அது இல்லாமல் வெளியிலேருந்து வேடிக்கை பார்த்தவங்க அதை வச்சு வந்து ஒரு கதையை வந்து கட்டமைப்பாங்க. ஸோ இது மாதிரி 2 விதமான பார்வை வந்து இருக்குது. ஸோ இதை வந்து இப்படி தான் காமிக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்குரிய ஸ்டைலில் வந்து காமிச்சிருக்காங்க. தமிழரசன் பச்சைமுத்து வந்து அவருக்கு உண்டான ஸ்டைலில் வந்து காமிச்சிருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம பாராட்டி ஆகணும். ஒட்டுமொத்தமாக வந்துட்டு கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி வந்த படங்களில் வந்துட்டு சென்னை 28, ஜீவா, ப்ளூ ஸ்டார், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லப்பர் பந்து, இதை வந்து சொல்லலாம். நீங்கள் ஒரு கிரிக்கெட் லவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த லப்பர் பந்து படத்தை வந்து பாருங்கள். என்னோட இந்த லப்பர் பந்து படத்தோட அப்ரிஷியேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கிளிக் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.